பாட்டன் பாட்டி யாருமே இல்லை. தாத்தா பாக்கலாம். சரி பார்க்கலாம். யாரு இருக்கிறாங்கன்னு அரண்மனைக்கு முன்னாடியே நிக்கலாம். நாயாட்டம் நாங்க தொங்க போட்டுக்கிட்டு யாரு வராங்க பாக்கலாம். என்னை அடிக்கடி ஏளனமாக பேசுகிறான். நான் பெண்டு பிள்ளை இல்லாதவன், நான் கொல்லாதவனும் ஆக்கி விடுவேன். பெரும் சாபத்தையும் கொடுத்து விடுவேன். தாத்தா குடுக்கறதே குடுக்கற பெரிய 4 கிலோவில குடு. சாபமடா. அத்தான் தாத்தா வணக்கி தின்னு போடுறேன். உன்னை அதாவது பாறாங்களாக சப்தி விடுவேன். வேணாம் தாத்தா, பாறாங்கல் எல்லாரும் பீவே அதிலேயே தொடப்பாங்க. உன்னை பஞ்ச கல்யாணாகி இல்லை என்றால் சபிப்பேன். பஞ்ச கல்யாணம் என்ன தாத்தா? அதுதான் கழுதை. ஐயோ தாத்தா, நாடுற காலம் ஆட்டிக்கிட்டு வரும். அதுவும் எனக்கு வேணும். வேற ஏதாவது கொடு. இல்லை என்றால் உனக்கு அருமையான சாபத்தை கொடுக்கிறேன். எப்படி தாத்தா? 8வது வீட்டிலே பொட்ட நாயாக பிறந்து 10வது வீட்டில் உன் பாவம் எல்லாம் துளைந்து கடைசி வீட்டிலே கடுவு நாயாக பிறந்து சொறி பிடித்து பல நாயெல்லாம் உன்னை கடித்து கொதரும்படி சாபத்தை கொடுத்து. இது எனக்கு ஒரு நல்லதுதான். அப்படியா? கார்த்திகை மாசம் தான் எனக்கு சரியான சீசன். ஒவ்வொரு ஊரா போய் குறைஞ்சது ஒரு 10 நாயவாச்சும் வேட்டையாடிட்டு வந்தாங்க. யாரையும் விட்டு வைக்க மாட்டாய் போல் முடியாது. சரி, அப்படி இருந்தாலும் இந்த இதாசாரத்திலே ஆசார வாசலிலே பாசமுடன் காத்திருக்கிறேன். எனது பாட்டி பாட்டன் யார் இருக்கிறார்கள், இருந்தார்களானால் உலகத்தை ஓர் நொடியில் சுற்றி வரக்கூடிய நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அப்படி என்று அறிவித்து விட்டுவா. அப்படியா? நடக்கட்டும். தாயே, நம்ம வாசல்ல நாருது. வாசல்ல நாருது. உலகத்தையே சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனி வந்திருக்கு. என்னுடைய பேரனா வந்திருக்காரா? சீக்கிரம் வர சொல்லடி. போடி. ரூட் கிளியர். எப்படி? உங்க பெரிய பாட்டி தான் உள்ளார இருக்குது. என் பாட்டன் அதாவது சிறிய பாட்டி அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. பெரிய பாட்டி மட்டும் தான் இருக்குது. நாராயணா நாராயணா. கோயிந்தா கோயிந்தா. பரவாயில்லை. 2 பேரும் என் பாட்டன் பெயரை உச்சரிக்கிறோம். இருந்தாலும் பாட்டியினுடைய பாதத்தை பணிந்து ஆசீர்வாதம் பண்ணலாம். திருலோக சஞ்சாரியாகிய நாரத பெருமோ சிறந்தாழ்த்து கரங்கூப்பி உங்க பாதம் தொட்டு வணங்குகிறேன். என்றென்றும் என்னுடைய கணவன் முக்கன் படைத்த சிவபெருமான ஆசீர்வாதத்தால என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படியா? உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த அருமுனி நாரத பெருமான் கண்ணிய ராணி. அப்படியா? அப்படி இருந்தாலும் பேரா பாட்டி என்று இல்லாம இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கிறிய பேரா மூட்டை எடுத்து வந்திருக்கிற. என்னது அது மூட்டை? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த?
உங்களுக்கு ஒன்று வாங்க அதாவது வாங்கி கொண்டு வரவில்லை. ஆனால் தெரிவிக்கிறேன், நன்கு கவனிக்க வேண்டும். என்னப்பா? ஆனால் பாட்டி, பாட்டன் எங்கே போயிருக்கிறார்? தாத்தாவா? ஆ, படியலுக்கு போயிருக்காரு. சிறிய பாட்டி எங்கே போயிருக்கிறார்கள்? நந்தவனம் போயிருக்கா. ஆ, நான் மட்டும்தான் இருக்கிறேன். நாராயணா நாராயணா. சாப்பிடுறியாப்பா? இல்லை இல்லை, என் பாட்டனை அழைத்து இருந்தாலும் ஒரு சந்தேகம், அதை கேட்கிறேன். பாட்டின உலகம் எல்லாம் சுத்தி வந்தேன் பாட்டியே. அதிசயம் கண்டு வந்தேன் பாட்டியே. பாட்டி உலகம் எல்லாம் சுத்தி வந்தேன் பாட்டியே. அதிசயம் கண்டு வந்தேன் பாட்டியே. பாட்டியே. ஆனால் பாட்டி, வேற என்னுடைய அண்ணனாகிய தச்சனுடைய சாபத்தால் இந்த உலகத்தை சுத்துவது வழக்கம். ஆனால் அப்படி சுத்தி வருகிற நேரத்தில் ஆரோக்கியவனம், பண்டகா மேடு, நித்திய குளம் அப்படி என்று ஓரிடம் இருக்கிறது. அது எந்த இடம் தெரிஞ்சுனாயா? அதாவது மன்மதனை பாட்டன் எடுத்தார் அல்லவா, அந்த இடம். அந்த இடத்துக்கு சென்று எனக்கோ தாக விடையாக இருந்தது. அந்த இடத்தில் அமர்ந்து ஜலம் அறிந்து விட்டு இப்படி ஓரடி எடுத்து வைத்தேன். அந்த ஆழ விருச்சகத்திலே அன்னப்பச்சி ஒன்று வண்ணப்பச்சி ஒன்று இரண்டு உட்கார்ந்திருந்தது. உட்கார்ந்திருந்த உடனே அன்னப்பச்சி ஆகப்பட்டது அங்கே இறங்கி அந்த ஜலத்தை குடித்த உடனே ஆகா அப்படியே ரெக்கைய உதறி சக்திதான் பெரியவர்கள் அப்படி என்று சொன்னது. ஆனால் அந்த வண்ணப்பச்சி என்று சொல்லக்கூடிய பச்சியாகப்பட்டது கீழே இறங்கி அது அந்த ஜலத்தை அருந்தியது. அருந்திய உடனே அப்படி ரெக்கை அடித்துக் கொண்டு கங்கையை விட சிறந்தது எதுவும் இல்லை அப்படி என்று அந்த பற்றி சொன்னது. ஆனா இது சொன்னதோட விடவில்லை, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கொத்தி சக்தி தான் பெரியது, கங்கை தான் பெரியது அப்படி என்று ரத்தம் வடிய வடிய கொத்தி கொண்டே இருந்தது. நான் அப்படியே சுற்றி வந்து விட்டேன். ஆனால் என் பாட்டனுக்கு அதாவது இரண்டு மனைவிமார்கள் சக்தி பெரியவர்களா இல்ல கங்காதேவி பெரியவர்களா தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நினைச்சா புலத்தவாயா இவ்வளவு நாளா வர போற தினந்தோறும் என்னுடைய பாதத்தை பணிஞ்சுக்கிட்டு தானே போறேன். உனக்கு தெரியாதா யாரு பெருசுன்னு? யாரு பெருசுன்னு நான் பல பேர்த்த கேட்டு பல பேரும் பல விதமாக பதில் சொன்னார்கள். தங்களுடைய பதில் என்ன? யாக்கண்ணே, இந்த உலகத்துல சக்தி இல்லன்னா ஏதாவது செய்ய முடியுமா? சக்தி இல்லைன்னா உடம்புல சக்தி இல்லன்னா நீ எந்திரிச்சு நடக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா பாட்டி இதே வார்த்தை தான் கேட்டு உலக மாதாவாகி உமா பார்வதி தான் சக்திக்கு நிகர். இந்த உலகையே படைச்சவன் இந்த ஆதிபரா சக்தி. அப்படி இருக்கும் பொழுது சக்திக்கு நிகர் ஏது? அப்படி என்று அதாவது நான் கேட்டதற்கு சிலர் என்ன சொன்னார்கள்? ஆனால் சத்தியா அன்னவர்களுக்கு கோபம் வந்தா சீலையெல்லாம் அவுத்து போட்டு போய் மயான கரையில படுத்து இருக்கிறதுக்கு தான் யார் சொன்னார்கள் என்று கேட்கிறீர்களா?
இதை மட்டுமில்ல, ஆனால் முறத்தை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பெரிய புடிங்கன்னு முறத்தை எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு வர்றா இத்தத்தை சோட்டு கண்ணை வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் பேசுகிறார்கள். நாரதா, பாட்டி என்னுடைய காதில் மட்டும் சொன்னது கேட்டு இருந்துச்சு. சுடுகாடு சுடுகாடா சுடுகாடு சுடுகாடா போய் ஏய்! படுத்துறாளா? ஆமா இங்க பாரு, பச்சை பழத்தெல்லாம் திங்கறாளா? பச்சை பழத்தை தின்பது, சீலையில அவுத்து போட்டு திரிவது, அவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி எல்லாம் பேசுகிறார்கள். கல்லியும் சாராயத்தையும் கலந்து குடிக்கிறாளா? இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் பாட்டி. யா நாரதா, இதை எல்லாம் கேட்டுட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா பெரிய பாட்டுக்கிட்ட இதெல்லாம் சொல்லலாமா? ஐயோ! போடு போடு போடு. ஏண்டா, ஆங்கார கோபத்தில் அவதாரம் பல. சரியா? பாட்டி இதையெல்லாம் யாரு வாங்கிட்ட சொன்னது? இன்னவன் சொல்லியிருந்தால் கூட நானு பொறுத்திருப்பேன். நான் சொல்லல. இதை சொன்னவர்கள் யார் தெரியுமா? யாரு? சிறிய பாட்டியாகி கங்காதேவி தான். யாரு? சின்ன பாட்டி தான் சொன்னார்கள். என்னுடைய தங்கையா? குண்டு போட்டான்டா. ஏண்டா, என் கூடவே இருந்துகிட்டு நான் பார்த்து என் புருஷன தலையில உட்கார வச்ச அவளை ஆமா, நான் இல்லன்னா அவ எங்க இருந்திருப்பானே தெரியாத போயிருக்கோம். அவளுக்கெல்லாம் வந்தது பாட்டி அதோட இல்ல, கண்ணோடு இருந்தா நான் ஒண்ணும் பயந்தாள் இல்ல. கண்ணை முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தா பயந்தாள் இல்ல, கொக்கரா பல்ல வச்சுக்கிட்டு இருந்தா நான் ஒண்ணும் பயந்த ஆள் இல்லைன்னு சொல்றேன். அப்படியே சொல்ற அந்த டீம் நோ வந்த கூதி. சின்ன பாட்டி யாரடா சொல்ற? உங்களை சொல்லல, உங்க தங்கச்சி சொல்றேன். ஏய், எனக்கு கோமன் அவருது. பாட்டி எனக்கு பல நாளாக சந்தேகம் இருந்தது. நான் இடபாகத்துல இருக்க அவ சிறுசுல நான் தான் பார்த்து அமர வச்சேன். நாராயணா அவ பெரியவளா நான் பெரியவளா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு. கோவிந்தா என்ன நடந்தா? ஏமா தலைமையில உட்கார்ந்து இருக்கிற மமதியில பேசுறாங்க. ஏய், அவ சிரசுல அமர்ந்திருந்தாலும் எனக்கு அப்புறம் தான் அவ உரப்படி தாலி கட்டிட்டு வந்தவன் நாடு. எந்த முறத்தை வச்சு தள்ளி கட்டின? உரப்படி முறப்படி சொல்ற முறை மாதிரி முறை 7 ஊர் மெரமன போய் அவன் தாலி கட்டிட்டு வந்தான். நீ தான் தாலி கட்டினவ. அப்படி சொல்லு. இன்னைக்கு மட்டும் என் வீட்டுக்கார் வரட்டும். ரெண்டுல ஒண்ணு. ரெண்டுல ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு அவ இல்ல நாடு. இந்த உலகத்தில் சக்தி பெரியவளா இல்ல இந்த கங்கை பெரியவளா? ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன் நாரதா. பாட்டி இருந்தாலும் இருக்கட்டும், நான் இந்த இடத்தில் இதை அதாவது நீங்கள் தான் பெரியவர்கள். அந்த கங்காதேவி என்ன அப்படி பார்த்து சொல்லிவிட்டால. பாட்டி நான் அதை சொன்னதை சொன்னேன், நீங்கள் தான் பெரியவர்கள். ஆனா நான் சென்று வருகிறேன், மீண்டும் வந்து உங்களை பார்க்கிறேன். நாரதா, இப்பேற்பட்ட நல்ல விஷயம் சொல்லிருக்க. சாப்பிட்டு போறியாப்பா? இல்லை இல்லை தாத்தா வரதுக்கு நேரம் சாப்பிட்டு போ. தாத்தா பாத்துட்டு போவ. இல்ல பாட்டி, நான் சென்று வருகிறேன், பிறகு வருகிறேன். அப்படியா? ஆமா, சரி, சென்று வரட்டுமா? இந்த வேலையை முடிஞ்சதா? ஆமா முடிந்தது. சிறப்பா வா வா. ஏண்டா எப்படியே மூட்டையை கொட்டி விட்ட. இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? சின்ன பாட்டியை பார்த்து விட்டு போகலாம். ஓ, சின்ன பாட்டி வீட்டுக்கு இப்ப போகணும். சரி, புறப்படு. பாருங்க